கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் கூட இந்த ஒரு நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவரையும் விசேஷ விதமாக இன்றைய நாளிலும் கூட மேலும் ஒரு அடிப்படை சத்தியத்தை கேட்க செய்த கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக அர்மகதோன் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ அர்மகதோன் உலகத்தின் முடிவு, இதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு. இந்த ஒரு தலைப்பு நிறைய பேர் கூட ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த தலைப்பை வைத்து படங்கள்லாம் கூட வெளிநாடுகளில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு பைபிள் என்ன சொல்லுது, இந்த அர்மகதோன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாவுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இந்த ஒரு வசனம் நம்ம அடிப்படை வேதாகம பாடத்துல ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் அதை பார்த்திருப்போம். ஆனா புதுசாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அந்த பாடத்தை பத்தி தெரியாது. தேவ சித்தமாக இருந்தா அதை கூட ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம், இந்த 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றினான். நம்ம 7 சபை 7 தூதர்கள் அந்த பாடத்துல கூட பார்த்திருப்போம். இந்த ஒரு 6ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றின உடனே அந்த என்ன ஆச்சுன்னா நதி வற்றி போச்சு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இது என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த 6ஆம் கால பகுதியிலே என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கிட்ட நெருங்குற சமயத்திலே இவங்களுக்கு, அதாவது இந்த பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த டைம்லயே அங்க இருக்கக்கூடிய நதிகள், அதாவது அங்க போகக்கூடிய சகோதரர்களோடு ஒப்பிடுவோம், அவங்கெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட இப்ப இப்படிதான் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே போல சத்தியத்தை கேட்டு அங்கிருந்து பிரிஞ்சுதான் வந்திருக்கோம் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ காட், அதாவது தேவன் நம்ம எல்லாரையும் டைவர்ட் பண்ணி ஒரு சத்தியத்தின் பாதைக்கு கூட்டி வந்திருக்காரு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பாபிலோன், அதாவது மகா பாபிலோன், இப்ப இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்புகள் எப்படி அழிய போகுதுன்றத குறித்து அந்த பாடத்துல இருக்கும். கண்டிப்பா இன்னும் ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் அந்த அமைப்பு மேல நடக்க போகுது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது வலி சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. சோ இங்க வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது நம்ம வீக்லி சப்ஜெக்ட்ஸ்ல கூட நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் யாருங்க? யாராவது அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சொல்லுங்க. மிருகம் யாரை குறிக்குது? வலு சர்ப்பம் யார்? ஓகே, மிருகம் ஓகே, போப்பு மார்க்கம். வலு சர்ப்பம் சிவில் கவர்மெண்ட். கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர்கள். வேற ஏதாவது பதில் இருக்கா? ஓகே, இவர்களை குறிக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு அமைப்புக்கு என்ன ஆக போகுதுனாக்க, ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. இந்த அமைப்புக்கு மட்டுமா அப்படின்னாக்க, சாத்தான் இன்று உலகத்துல சில அமைப்புகள், அதாவது இந்த உலகத்தை தன் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கான். அந்த அமைப்புகள் எல்லாத்திற்கும் என்ன வரப்போகுதுன்னா அழிவு வரப்போகுது. அதை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த அர்மகதோன் யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட வாசிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தேன். இவர்களை கூட்டி சேர்த்து அப்படின்னாக்க, இப்ப நம்ம அர்மகதோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். அர்மகதோன் அப்படிங்கிற வார்த்தைய 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அர் மெகதோ இப்படிங்கிற வார்த்தை, அதாவது எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இதுல அர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை,
மெகிதோ அப்படின்னா என்னன்னாக்கா பள்ளத்தாக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலி, அதாவது மலை பள்ளத்தாக்கு குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இது நம்ம இப்போ பார்க்குறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கறதுனால லிட்ரலாக இங்கே சண்டை போடுவாங்களான்னா அப்படி இல்லை. ஆனால் இந்த ஒரு இடத்த குறித்து பைபிளில் சில யுத்தங்கள் கூட நடந்திருக்கு, அதை கூட பார்க்கலாம். யார் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா யோசியா, பார்வோன் நேக்கோ ராஜா, இவங்க யுத்தம் போட்டிருக்காங்க. இது எங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதே அர்மகதோன், அதாவது இந்த வேலியில தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அடுத்தது கிதியோன் மீதியானியர்களை ஜெயம் கொண்ட இடமும் இதே இடம் தான் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இறுதியா பெலிஸ்தியர்கள் சவுலை ஜெயிச்சது எந்த இடம் தான் அப்படின்னாக்கா இந்த இடம் தான். ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கூட்டி சேர்த்து அப்படின்னாக்க நம்ம ரெவலேஷன்ல பார்க்குறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னாக்கா டைரக்ட் மீனிங் கிடையாது. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஞானமான ஒரு அர்த்தங்கள் இருக்கு. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அமைப்பு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு உலகம் எப்பேற்பட்ட உலகம்னா ஒரு பொல்லாத உலகமா இருக்கு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியான ராஜ்யம் வரணும் அப்படின்னாக்கா இந்த இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னாக்கா அழியணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இந்த உலகத்தை குறித்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரம்மஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ அப்போஸ்தலர் கூட இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இதுல முதல் பாட்டு என்னன்னா, இப்போது இருக்கிற பொல்லாத உலகம், இந்த பிரபஞ்சம் பொல்லாததா இருக்குது. இது யார் கண்ட்ரோல்ல தான் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னாக்கா இப்போ வரைக்கும் சாத்தான் கிட்ட கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அமைப்பெல்லாம் அழிச்சிட்டு அவருடைய ராஜ்யம் என்றுமே அழியாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார். அது எப்படிங்கிறத குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை குறித்து பேதுருல கூட சொல்லியிருக்காங்க. 2 பேதுரு 3:7 கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கும் வானம் பூமி அப்படின்னாக்க நேரா வானம் பூமியை அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்களா அப்படின்னாக்க அப்படி இல்லை. இப்பொழுது இருக்கிற வானம்னா வானத்திற்குரிய அரசாட்சி, பூமினாக்க பூமிக்குரிய அரசாட்சி. என்ன விஷயம் அப்படின்னாக்க வானத்தை இப்பொழுது என்ன அப்படின்னாக்க பொல்லாத சேனைகள், அந்த விழுந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆட்சியை அழியணும். அது மட்டும் இல்லாம பூமியில சாத்தான்களுக்கு சில ஏஜென்ட்டுகளா செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள், பிரீஸ்ட், கள்ள போதகர்கள், இவங்க எல்லாரும் என்னதான் ஆகணும் அப்படின்னாக்க அழியணும் அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் எப்படி வரும்ன்றது கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மணமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிருதிகளும் எரிந்து அழிந்து போம். இதுல கர்த்தருடைய நாள் அப்படின்னாக்க வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடவட என்று அகன்று போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு வானங்கள்லாம் சுருட்டி தூக்கி போடுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியான்னு பார்க்கலாம். பூதங்கள் வெந்து உருகி போகும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பூதங்கள்னா நம்ம என்ன நினைப்போங்க? புதிதாக வந்த சகோதர சகோதரிகள் சொன்னீங்கன்னா அந்த ஐம்பூதங்கள் கிடையாது. அதற்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். பூதங்கள் அப்படின்னாக்க எலமெண்ட்ஸ். இப்போ சாத்தான் இந்த பூமியை எதை வச்சு ஆட்கொண்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தான் பூதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா எலமெண்ட்ஸ்னு இருக்கும். அதாவது 4 விஷயங்கள். எப்படி ஒரு சேருக்கு 4 கால்கள் இருக்கோ, சாத்தான் இந்த பூமியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றான் அப்படிங்கறது கூட பார்க்கலாம். ஒரு கருவியா யூஸ் பண்றான் அப்படிங்கறது கூட பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க அரசியல், சமுதாயம்,
மூன்றாவது வந்து பொருளாதாரம், மதம். இந்த 4 விஷயங்களை வச்சுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை சாத்தான் தன் கண்ட்ரோல்ல வச்சுக்க முயற்சி செய்யறான் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து எதன் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது அப்படின்னாக்கா மாமிசத்தின் கிரியைகள், அதன் அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஏன்னா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாமிசத்தின் கிரியைகள் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21 வரை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். சோ இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இந்த விஷயங்கள், பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இது எல்லாம் இருக்குது. இப்போ நியூஸ் எடுத்தாலே நமக்கு வந்து துர்ச்செய்தி மட்டும்தான் இருக்குது. கடந்த 10 வருஷங்களாவே இப்படிதான் இருக்குது அப்படிங்கறத கூட பாக்குறோம். ஸோ நியூஸை திறந்தாலே கொலைகள், பகைகள், அதாவது ஒரு மனுஷனே கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னாக்கா அழிச்சுக்கிறான் அப்படிங்கறத கூட பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தனக்கு பிடிக்காதவங்களை கூட என்ன பண்றான் அப்படின்னாக்கா அழிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து முடிவடைஞ்சு ஒரு நல்ல ஒரு ராஜ்யம் வரணும் அப்படின்னாக்க இந்த ஒரு அர்மகதோன் யுத்தம் நடந்து முடிஞ்சாதான் வந்து அது நடக்கும் அப்படிங்கறத கூட பாக்குறோம். இதை எப்பதான் நடத்துவார்னா கர்த்தருடைய நாளுடைய ஆரம்ப பகுதியில நடத்துவார் அப்படிங்கறத கூட பாக்குறோம். இந்த சண்டை முடிஞ்சா உலகத்துல ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம் வரும் அப்படிங்கறத கூட பாக்குறோம். இந்த ஒரு கர்த்தருடைய நாளை குறித்து ஆமோஸ்ல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது கூட வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். 20ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கிறது அல்லவோ. சோ கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ அப்படின்னு சொல்லப்படுறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து வந்த உடனே அப்படியே ஒரே நாள்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படி ஒரே நாள்ல மாத்தக்கூடிய விஷயம் அது இல்லை அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். கிராஜுவல் ப்ராசஸ், அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த ஆரம்ப காலகட்ட பகுதி எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க ஒரு துன்பமான காலப்பகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். ஸோ வசனத்துல கூட ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போனா என்ன பண்றாங்க, கரடி கிட்ட மாட்டிக்கிறாங்க. கரடி கிட்ட இருந்து போய் வீட்டுல கைய வச்சாக்க அங்க பாம்பு கொத்துது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்டோட ஒரு நிலைமை, இதை குறிச்சுதான் இந்த வசனம் சொல்லுது. அதாவது சிங்கம் அப்படின்னாக்க ஒரு காலகட்ட பகுதியில ராஜாக்கள் மட்டும்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அதாவது ஒரு ராயல் கிங், அதாவது அதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சிங்கம். இவங்க கிட்ட இருந்து மக்கள் தப்பிச்சு கரடி, அதாவது கம்யூனிசம்ன்ற ஒரு இதுக்குள்ளார போனாங்க. ஆனா அங்கேயும் நிம்மதியா இருந்தாங்களா அப்படின்னாக்க அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். சரி இதுவும் வேண்டாம், எனக்கு ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்லி போய் மக்களா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது பூராவுமே என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா விஷமா இருக்கு. மக்களை கொத்தக்கூடிய ஒரு விஷமாக தான் இருக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு நினைச்சாலும் என்ன ஆகுறது இல்லைன்னாக்க வரவில்லை. இப்பேற்பட்ட கவர்மெண்ட் என்ன அப்படின்னாக்க அழிய போகுது. இதற்கு அப்புறம் நீதியான ராஜ்யம் வரப்போகுது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு நாள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து அழியணும்னா என்னென்ன நடக்க போகுதுன்ற குறிச்சு பார்க்க போறோம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். கர்த்தருடைய பெரிய நாள் சம்பவித்திருக்கிறது, அது கிட்டே சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனக்கசந்து அலறுவான். இந்த ஒரு நாள்ல பராக்கிரமசாலி கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மனம் கசந்து அழுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
பராக்கிரமசாலிகள்னாக்க ஒரு தனி நபர்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு நேஷனே வந்து என்னன்னாக்க அழுகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கடிப்பான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மற்றும் மந்தாரமான நாள். தொடர்ந்து 16ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அது அரவணைப்பான நகரங்களுக்கு உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பிக்கிறதுமான நாள். எக்காலம் எப்ப ஊதுவாங்க அப்படின்னாக்க ஒரு போர் அந்த டைம்ல தான் ஊதுவாங்க. இன்றும் கூட இந்த எக்காலம் ஊதப்பட்டு கொண்டுகிட்டே இருக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அரணிப்பான நகரங்கள் அப்படின்னாக்க என்னங்க? சிட்டிஸ்னு சொல்றதை விட ரொம்ப சேஃபான ஒரு சிட்டின்னு நம்ம அவங்களே சொல்லிக்குவாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். யூகேன்றது கண்ட்ரி. நியூயார்க் கரெக்டு. நியூயார்க் சிட்டி தான் வந்து இப்போ சேஃபான சிட்டின்னு சொன்னாங்கனாக்க நியூயார்க் சிட்டி அதுதான் வந்து சேஃபான சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நகரங்கள் கூட என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த ஒரு காலப்பகுதி, அதாவது கர்த்தருடைய நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவிற்குள்ளாக போகும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இதை குறித்து இந்த எக்காலம் ஊதக்கூடிய விஷயத்தை குறித்து யோவேலும் சொல்லியிருக்காங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மற்றும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவி இருக்கிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஒரு பலத்த ஜாதிகள் என்ன ஆகும்னாக்க உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நம்ம ஸ்டடீஸ்ல என்னன்னு பார்த்துருக்கோங்க. பலத்த ஜாதினாக்க லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி. சகோதரர் கூட ஒரு மக்கள் புரட்சி ஒன்றும் இல்லை. அங்கங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல என்ன ஆகும் அப்படின்னாக்க மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி உண்டாகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நம்ம கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், உதாரணத்துக்கு பிரெஞ்சு புரட்சி கூட எடுத்துக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ராஜா ராணி கொடுத்த ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு பதில்னால உருவான புரட்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம சமகாலத்திலேயே என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிறைய புரட்சிகள் பார்க்கணும். நேபாள் எல்லாம் வந்து சோசியல் மீடியா பேன் ஆனதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே அழிஞ்சிருக்குன்றத வந்து இதெல்லாம் வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ வசனம் என்ன ஆகுது அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறி கொண்டே வருகிறது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நம்ம ஊர்ல கூட திடீர்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சுங்க. திடீர்னு எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒரு 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் எவ்வளோ அதிகமாக வந்துச்சு. ஸோ இதில் என்ன ஆனால் கவர்மெண்ட் மீது உள்ள ஒரு அதிருப்தி, திடீர்னு சடுதியாக வந்து எல்லாரும் வந்து வராங்க அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எக்ஸாக்டா இந்த காலப்பகுதியில் நடந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாளை ஒருவரும் சகிக்க கூட முடியாது. அதாவது இந்த அர்மகதோன் யுத்தம் நடக்கக்கூடிய இந்த காலப்பகுதியை யாராலையும் சகிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அதை சகிக்கிறவன் யார் அப்படின்னாக்க நிச்சயமா அந்த டைம்ல யாராலையும் சகிக்க முடியாது. ஏற்கனவே படிச்ச மாதிரி பலவான்கள் கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க குழந்தையை போல அழுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து மல்கியா தீர்க்கதரிசியும் எழுதியிருக்காரு. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ சூழி போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் திரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வீரியும் கோப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்னன்னாக்க
ஒண்ணு கூட மிச்சம் இருக்காது. அக்கிரம் செய்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க இந்த அர்மகதோன் யுத்தம், அந்த யுத்தத்துல, மூன்றாம் உலக யுத்தத்துல என்ன பண்ணிடுவார்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டா அழிச்சிருவார் அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த பூதங்கள், இந்த அமைப்பை வைத்து தான் சாத்தான் இந்த உலகத்தை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இந்த விஷயங்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அழிக்கிறார் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, பொதுவாக உலகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க அரசியலை குறித்து. அரசியல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னங்க, சாக்கடை. அது கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா இப்படிதான் மக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ இது ஏதோ ஒரு கவர்மெண்ட் நம்ம வாழ்க்கையெல்லாம் தூக்கி நிறுத்திடும் அப்படின்னு நம்புவாங்க. ஒவ்வொரு முறையும் என்னதான் நடக்கும் அப்படின்னாக்க ஏமாற்றம் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். இப்போ கூட நம்ம உதாரணத்துக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுக்கு எத்தனை கோடி கடன் இருக்குங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ இருக்கவங்க இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் அதை சரி பண்ண முடியுமானாக்க அது நிச்சயமா முடியாதுன்னு தான் அந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி தான் வசனங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரெல்லாம் ஆட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்களோ, இந்த ஒரு காலப்பகுதியில் அர்மகதோன் யுத்தம் நடக்கையில எனக்கு இந்த ஆட்சியே வேண்டாம், நான் ஆட்சியெல்லாம் செய்ய மாட்டேன், அவங்களே ஒதுங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களே கேட்டாலும் நீங்க ஏதாவது சரி பண்ணுங்கன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிடுவாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கூட பார்த்துருவோம். இது ஃபாரின், அதாவது மக்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு அனுப்புனா அவங்க பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல மக்கள் பிரச்சனை எங்க அவங்க பேசி எப்படி தீர்வு கொண்டு வருவாங்க? இது ஒரு ஃபாரின்ல நடந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல கூட இப்படிதாங்க நடந்திருக்கு. சபாநாயகர்களே தள்ளிவிட்டு சேர் எடுத்து அடிக்கிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய சண்டைகள் என்னன்னா உலகம் முழுக்க நடந்திருக்கு. முதலாம் உலக போருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் பின்னால என்ன ஆகுது அப்படின்னாக்க யுனைடெட் நேஷன்ஸா மாறுது. இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னாக்க சண்டையே போட வேண்டாம் அப்படின்னு மொத்தமா சேர்ந்திருக்காங்க. ஆனா அது சமாதானத்துக்காக சேர்ந்திருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலம் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னாக்க அரசியல ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டேஜ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ட்ரெண்ட் என்னன்னா மொத்தமா சேர்த்து ஒரே அடி அடிப்பார், அவ்வளவுதான் அவருடைய ட்ரெண்டு. இத வசனமே சொல்லியிருக்கு. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட பார்த்துடலாம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும். ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களையும் கூட்டவும் என்னன்னா ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரே அடியா அடிப்பாரு. இந்த அரசியலே ஒரு ஆட்டம் காணும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன், பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். இதே போலதான் சகரியாவும் தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு இந்த அதிகாரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனுடைய கை அவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். சோ ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கலாம்னு பக்கத்துல இருக்க நேஷன்ஸ் கூட என்ன ஆகுவாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறது கூட தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது கூட பாக்குறோம். இன்னைக்கு ஒரே ஒரு சோக் பாயிண்ட், இது என்ன இடங்க? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஒரு இடத்த பிடிச்ச உடனே உலகமே இப்போ என்ன ஆகுதுங்க, ஒரு ஆட்டம் காண ஆரம்பிக்குது அப்படிங்கறத கூட பாக்குறோம். அதாவது ஒவ்வொரு நேஷனா பிடிச்ச அடிக்கல, ஒரே ஒரு பாயிண்ட் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே என்னதான் அப்படின்னாக்க ஒரு பிரச்சனை அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம எதை குறித்து பார்க்கலாம்னா சமுதாயத்தை குறித்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சமுதாயத்தில் 2 வகுப்பார் தான் இருக்காங்க. ஒன்று பணக்காரங்க, ஏழைங்க.
பணக்காரங்க என்ன பண்றாங்கனாக்க குப்பையில அவங்க குப்பையை போடுறாங்க. ஏழைகள், அதாவது ரொம்ப ஏழைகள்லாம் என்னங்க, குப்பையில ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி பார்க்கறாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய அரசாட்சியில நிலைமை இப்படிதான் இருக்குது அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். அதாவது பணக்காரங்களுக்கு ஏழை என்ன பண்றாங்கன்னா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஏழைக்கு என்ன பண்றது இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ ஏழைகளுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு என்ன இருக்காதுன்னா அவருடைய ராஜ்யத்துல இருக்காது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் வாசிக்கலாம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. சோ இங்க பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படுது, மேடுகள் என்ன பண்ணுதுங்க, தாழ்த்தப்படுது. அப்படின்னா என்னன்னா ஒரு சமமான ஒரு சொசைட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கொண்டு வருவார் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல உலக மக்களே சொல்லுவாங்க, எவ்வளவுதான் கோடி கோடியா சொத்து வச்சிருந்தாலும் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்னதான்னாக்க மரித்ததுக்கு அப்புறம் இந்த 6 அடி குழிதான் அப்படின்னு சொல்லி பணக்காரர்களே, அதாவது உலக மக்களே இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது, கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமல் இருப்பானாக. அதன் திரளான கும்பிகள் மேல் உக்கரம் இறங்கும். அதாவது இங்க கொள்ளுகிறவன் அப்படின்னாக்க வாங்குகிறவன் அர்த்தம். சோ இந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுதுனாக்க, இப்போ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னாக்க தன்னுடைய நிலம் ஏதாவது என்ன பண்ணுவாருனாக்க எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, நமக்கு ஆல்ரெடி நிறைய லேண்ட் இருக்கு, இதுவும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, நம்ம இன்னும் செல்வமா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவருடைய ராஜ்யத்துல இருக்காது. அதாவது கஷ்டத்துல ஒரு விஷயம் விற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு காலகட்ட பகுதியில அவருடைய ஆட்சியில இருக்காது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம எதை குறிச்சு பார்க்கலாம்னா பொருளாதாரம். இன்னைக்கு பொருளாதாரம் என்ன கண்டிஷன்ல இருக்குங்க? அதாவது ஒரு நாட்டுடைய பிரதமரே வந்து எது சேஃப்னு நினைச்சு எல்லாம் வாங்குவாங்களோ அதை வாங்காதீங்கன்னு ஒரு நாட்டுடைய பிரதமரே என்ன பண்ணிருக்காருங்க, கோல்டு என்ன பண்ணாதீங்க, ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படின்னு ஒரு நாட்டுடைய பிரதமரே என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த ஒரு பொருளாதாரத்துடைய கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். ஒரு பக்கம் வந்து ஏழைகள், நிறைய கண்ட்ரிஸ்ல ஏழைகள் இருக்காங்க, உணவிற்காக மற்றவர்களை கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூட இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பணக்காரர்கள், ரொம்ப பணம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இந்த பூமியில இருக்காங்க. இதை கூட 2 விதமா பார்க்கலாம். கேபிட்டலிஸ்ட் விசஸ் லேபர். அதாவது வேலை செய்கிறவர்களுக்கு போதுமான, அதாவது சரியான ஒரு பணத்தை கொடுக்காம அவங்களே வந்து நிறைய வச்சு, அதாவது செல்வத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு விதத்தை அவங்க, அது ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த சிஸ்டமும் என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணும் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா அழிஞ்சிரும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கோவிட் முன்னாடி இருந்த லைஃப் வேற, அதுக்கப்புறம் இருந்த லைஃப் வேற. இப்ப இருக்க பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கோவிட்க்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்தது. அதனால நிறைய பேர் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். நிறைய பேருக்கு வருமானமே இப்ப குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, ஆனா பணக்காரர்களுக்கு குறைஞ்சுதான் அப்படின்னாக்க அவங்க இன்னமும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு வகையில இன்னும் பணம் அதிகமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாசிக்கலாம். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். ஏசாயா 24ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலமுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும். சோ வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும். அதாவது ஒரு பெரிய ஷேர ஒரு எஜமான் வச்சுக்கிட்டு
வேலை செய்யறவங்க அந்த மாதிரி விஷயம் இருக்காது. இங்க என்ன சொல்ல வராங்கனாக்க எல்லாரும் கம்ப்ளீட்டா சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். சோ என்ன விஷயம் அப்படின்னாக்க எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னாக்க சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கிருந்து பார்க்கலாம், வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னால என்னென்ன பிரச்சனைனாக்க ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பிரச்சனை. அதாவது ஒரு நாட்டு இன்னொரு நாடோட யுத்தத்துக்கு போனாலே பெரிய பிரச்சனைகள்லாம் வருங்க. என்ன வரும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பாதிக்கும், அதுக்கப்புறம் நோய்கள் இதெல்லாம் வரும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னாக்க மரணம் தான் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்குனாக்க பொருள்கள் வர முடியாம தேங்கி நிக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்ப பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் பிரைஸ் இதெல்லாம் ரொம்ப ஹைல போயிட்டு இருக்கு. நம்ம நாடை விட நம்ம அண்டை நாடுகள்லாம் 400 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். கண்ட்ரியை நடத்த முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 1 முதல் ஏசாயா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். இதற்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க 3ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உழந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். சோ தேசத்தில் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் அப்படின்னாக்க இன்னைக்கு பணக்காரர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு டாப் 11 இதுல நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஸோ இவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் வரும். இதை நம்ம கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 11 பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா $1462 பில்லியன் US. அதாவது 1 மில்லியன் அப்படின்னாக்க 10 லட்சம், 1 பில்லியன் அப்படின்னாக்க 100 கோடி. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா 1460 பில்லியன். இதற்கு இணையா பார்த்தோம்னா எத்தனை கோடிங்க? இது US இருக்கு. இதை இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்னாக்க இதை 95ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நேற்றைய ரேட் படி US இந்தியன் ருபீஸ்க்கும் எவ்வளவு வித்தியாசம்னாக்க 95. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 11 பேர்கிட்ட மட்டுமே எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,38,90,000 கோடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பணம் அதாவது ஒரு பக்கம் பணம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னாக்க சாப்பிட கூட உணவு இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த பணக்காரர்கள் இவங்க அழுது புலம்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கலாம். அதாவது தங்கத்திலேயே காரு, தங்கத்துல பெட்டு, இது கூட எதுல தான் வச்சிருக்காங்கன்னா தங்கத்துல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அதாவது சாப்பிடக்கூடிய இடத்துல கூட தங்கம். அதாவது இவங்களால தங்கத்தை மட்டும்தான் சாப்பிட முடியல, அதுவும் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். ஒரு பக்கம் என்னன்னாக்க சாப்பிட முடியாம ஒரு நாளைக்கு 20,000 பேர் இறந்து போறாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அவ்வளோ ஐஸ்வர்யம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல இருக்காது அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம்
1-2 வசனங்கள் கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5:1 முதல், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுகுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெறிந்து போயின. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகள் உள்ள பொரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். சோ அவர்களுடைய செல்வம் எல்லாம் பொட்டரித்து போயிருச்சு அப்படின்னாக்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, இன்றைய காலகட்ட சூழ்நிலையில ஒரு எனர்ஜி லாக்டவுன் வருதுன்னு வச்சுக்கோம். எந்த ஃபுட்டும் எங்கேயும் வந்து, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோம். எவ்வளோ சாப்பிடுவாங்க, எவ்வளோ சேமிச்சு வச்சிருப்பாங்க, எவ்வளோ சாப்பிடுவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க. அதற்கு பின்பு கிட்ட பக்கத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னாக்க அவங்க என்னதான் சாப்பிட முடியுங்க? ஒன்றும் சாப்பிட முடியாது. வீட்டில இருந்து ஒரு கட்டி கோல்டு எடுத்து அப்படியே சாப்பிட முடியுமா? இல்லை பசிக்குது, ஒரு கோல்டு காயினை நான் இப்போதைக்கு போட்டு தண்ணி குடிச்சிக்கிறேன்னா முடியுமா? அது அதாவது கோல்டுலாம் துரு பிடிச்சிச்சுன்னா, அதாவது யூஸே இல்லாத ஒரு பொருளா ஆயிரும் அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் என்னதான் பண்ண போறாங்கன்னா தூக்கி எறிவாங்க அப்படின்னு வசனமே சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுதுக்கு இவங்க வந்து வேலை செய்கிறவர்களுக்கு என்னன்னா ப்ராப்பரான சம்பளம் கூட தர முடியலைன்னா அவங்களால கொடுக்க மனம் இல்லாம அவங்க செய்யறது இல்லை அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். யாக்கோபு 5:4 கூட வாசிக்கலாம். யாக்கோபு 5:4, இது உங்கள் வயல்களை அரித்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அடுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகள்பட்டது. இன்றைய நிலைமை, அதாவது ஒரு விவசாயத்தோட கூட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இந்த வசனத்தை வச்சு. அதாவது ஒரு விவசாயி ஒரு மூட்டை அரிசியை ஒரு 300-400 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னாக்க, அதை மிடில் மேன் என்ன பண்றாருன்னா வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதாவது இவர் எந்த வேலையுமே செய்யாம இங்க வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஷேர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வாங்கின நபர் மக்கள் கிட்ட என்ன பண்றாருன்னா இன்னும் அதிகமா கிடைக்குது. அதாவது வேலை செய்த அந்த விவசாயிகளுக்கு ஒரு ப்ராப்பரான ஷேரே வந்து போல. இது வந்து இன்னைக்கும் கூட ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய ராஜ்யத்துல இருக்காது. இப்பொழுதுக்கு இந்த பணக்காரர்களும் கொழுத்து போய் இருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். யாக்கோபு 5:5 கூட வாசிக்கலாம். பூமியிலே நீங்கள் சமூகமாக வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். ஸோ இந்த டைம், அதாவது இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளோ நேரம் சேர்த்தது எல்லாமே வந்து இந்த கர்த்தருடைய அந்த அறுமுகத்துவம் நித்தம் அந்த டைம் பீரியடை நெருங்கக்கூடிய காலப்பகுதியில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க பொட்டரித்து போயிடும். இவங்க என்னதான் கொழுத்து போயிருந்தாலும் இவங்க வந்து மனம் கசந்து அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா எல்லாமே இருந்தும் அதை வச்சு என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல ஒரு பெரிய வழியாக இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு தங்கம், அதாவது நம்ம பார்த்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இடையில போர் வந்துச்சு அப்படின்னாக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. எசேக்கியேல் 7:19 கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 7:19. மன்னிக்கவும், இது வந்து ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நிறைய பணங்களா சேர்த்துக்கிட்டே இருந்தாக்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தூக்கி வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எசேக்கியேல் 7:19 வாசிக்கலாம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டாம் வெறுப்பா இருக்கும். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டா வெறுப்பா இருக்குங்க. அதாவது வீட்டில் நேற்று வச்ச ரசம், ஒரு பேப்பரு, அதாவது குப்பை தொட்டியில் இருக்க பேப்பர், ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம் அதை சுற்றி வச்சிருக்க நியூஸ் பேப்பரு, இதெல்லாம் எதுக்கு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டா வெறுப்பா இருக்கும். அதே போலதான் ஒரு டைம்ல என்ன இருக்கும்னா கோல்டு இருக்கும். இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல, ஒரு யூஸே இல்லையே, இது என்ன அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தூக்கி போடுவாங்க அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சினத்தை நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டார்கள். இது நிச்சயமா அவங்களே விடுவிக்காது அப்படிங்கிறது தேவன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை.
அவர்கள் அக்கிரமோ அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. இது எல்லாம் இவ்வளோ விஷயத்தை நம்ம கேட்டுட்டு நான் கோல்டு சில்வர்ல பண்ணல, ஷேர் மார்க்கெட்ல நான் போறேன் அப்படின்னு நீங்க நம்மளா முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதற்கும் தேவன் நேரடியா வசனமே வச்சிருக்கார் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். எப்பனா மோர் தென் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே செப்பனியா எழுதிட்டாரு. குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டை குறித்து எழுதியிருக்காரு. செப்பனியா 1:11 கூட வாசிக்கலாம். மத்தேஷின் குடிகளே அலறுங்கள், மத்தேஷின் குடிகளே அலறுங்கள். இதுல மத்தேஷ் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லைங்க, மார்க்கெட். மார்க்கெட்னா என்ன? காய்கறி மார்க்கெட் இல்ல, ஷேர் மார்க்கெட். தொடர்ந்து வாசிக்கலாம். வர்த்தகர் எல்லாரும் சங்காரம் ஆவார்கள், காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போவார்கள். காசுக்காரர்கள் யாவரும் வெட்டுண்டு போவார்கள். இது நேரடியாகவே சொல்லப்பட்ட வசனம். ஸோ நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம ஒரு விஷயம், அதாவது இது அருமதம் அந்த டைம்ல நடக்கிறதுக்கு சொல்லதா இருந்தாலும் நாமளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுல தேவையில்லாம நம்ம அதிக விஷயங்களும் நம்ம இதுல பண்ணக்கூடாது அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா நேரடியாகவே வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். ஒருவேளை நான் எனக்கு திறமை இருக்கு பொழைச்சிக்குவேன் அப்படின்னாக்க வசனமே சொல்லப்பட்டிருக்கு. என்ன, காசுக்காரர்கள் எல்லாரும் என்ன ஆவாங்க? ஒரே நாள்ல அழிவது போல என்ன ஆவாங்கன்னா இவங்களுடைய மொத்த வெல்த்தும் போயிடும். ஏன் அப்படின்னாக்க இவங்க நிறைய விஷயங்கள் லேண்ட்லயோ அது மாதிரி வைக்கல, இவங்க நிறைய அவங்களுடைய வெல்த்தை ஷேர்ஸா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம எதை குறித்து பார்க்கலாம்னா நம்மளுடைய டாபிக் மதம். ஒரு கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவம் ஒரு மதமா? மார்க்கம். அதாவது ஆதி காலத்துல இது ஒரு நல்ல மார்க்கமாக தான் இருந்தது. இப்பொழுதும் சில பரிஸ்தவன்கள் மார்க்கமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இடையில சில கலைகள் விதைச்சதுனால இது ஒரு தப்பா மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு மதம், அதாவது நம்ம பாபிலோன் பேர் சபைகளே எடுத்துக்குவோம், மற்ற மதங்களை விட்டுருவோம், கிறிஸ்தவத்தையே எடுத்துக்குவோம். இன்னைக்கு சபையில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சபையில அங்க இருக்கக்கூடிய போதகர்களே செஞ்சு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே மேரேஜ். இது தேவன் மிக மிக அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம். வசனத்தின் அடிப்படையில கல்யாணம் பண்ணி எங்க இருக்கு வசனம்? அதாவது தேவன் ஒரு விஷயத்தை தடை செஞ்சு வச்சிருக்காரு, அத சபையிலே பகிரங்கமா நடத்துறாங்க. இது நிறைய சர்ச்சஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். பாபிலோனை குறித்து சொல்லல, நம்ம அநேக சகோதரர்களுக்கு சொல்லுவோம். ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா அந்த சபையை விட்டு எப்படிங்க வர்றது அப்படின்னு நிறைய அவங்க மைண்டுக்குள்ளார இருக்கிறதுனால அங்க என்னதான் தவறு செய்தாலும் அவங்க இங்க வர்றதுக்கு, அதாவது நாம் இங்க வர்றதுன்னா நம்ம கூப்பிடல, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு யார் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது அவளுக்கு வரப்போகிற அழிவுல நாமளும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு அக்கிரமம் சோதோம் கொமோரால நடந்த அதே ஒரு அக்கிரமத்தையும் இங்கே பண்றாங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அடுத்ததாக பெண் போதகர்கள். இது சபைகள்ல வசனமே டைரக்டா இருக்கும். சபைகள்ல ஸ்திரீகள் ஆனவர்கள் பேசக்கூடாதுன்னு நேரடியாவே சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா போதகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அதாவது நம்ம ஆண்டவர் என்ன ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காருன்னா பிதா, குமாரன், கணவன், அப்புறம் மனைவி, இந்த ஒரு ஆர்டர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒருவேளை இங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோ, அவருக்கு நாம பாடம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ஆர்டனிங் அப்படிங்கறது கூட பார்க்கிறோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அரசியலும் மதமும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கலக்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க கலந்திருக்கு. இது ஒரு பேரழிவின் ஒரு விஷயம் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அரசியலும் மதமும் என்ன பண்ணுதுங்க இங்க கலக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். பெப்சி கம்பெனிக்கும் இவருக்கும் என்னங்க சம்பந்தம்? அதாவது ஒரு பிராண்டுக்கு விளம்பரம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா இது கிறிஸ்தவத்தை பத்தி என்ன நினைப்பாங்கன்றது கூட யோசனை இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவ ஒரு தாழ்மைக்குள்ளார கொண்டு போற மாதிரி தான், கிறிஸ்தவத்தை தாழ்மைக்குள்ளார கொண்டு போற ஒரு விஷயம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க பைபிள்ல பிதா, உங்களுடைய மத புத்தகத்துல இருக்க கடவுள் 2 பேரும் ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க
ஜெபிக்கிறாங்க. அதாவது 3-1 அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தில் இருக்கிறது போதாதுன்னு இந்த குழப்பம் வேற. இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். எது எதுக்குள்ளாரெல்லாம் கலக்கக்கூடாதோ எல்லாத்திற்குள்ளும் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மகா ஏசின் அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு சூட்டப்பட்டது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவானார்கள் என்றும் விரும்பினான். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள்னாக்க, இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டேட்டில் கூட எலெக்ஷன் நடந்திருக்கு. சில சர்ச்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எங்கள் சர்ச்சில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் ஓட்டு போட வைக்கிறேன், எனக்கு எவ்வளோ கமிஷன், எங்கள் சர்ச்சுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பேசக்கூடிய டீலிங் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இதனால தான் அரசியலும் மதமும் கலந்து, அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ராஜா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு நம்ம வச்சிருப்போம். ஆனால் இவங்க என்னன்னா பூமியில் இருக்கவங்க கூடிய ராஜ்யம் செய்யக்கூடிய ஒரு நபர்களோட என்ன பண்றாங்கன்னா ஒரு டீலிங் போடுறாங்க. எதற்குனா இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்றாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். தொடர்ந்து 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். அவளுடைய பாதம் வானம் பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளுடைய பாவம் வான பரியந்தம். இதே மாதிரி ஒரு விஷயம் கலப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு நம்ம தேவன் சொல்றாரு. முதல்ல உருவான சபை அப்போஸ்தலர்கள் அற்புத விதமாக வழி நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அதன் பின்பு கிபி 350 என்ன ஆச்சுன்னா இந்த கலையான சபைகள் உருவாக ஆரம்பிச்சது. அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு கலையா வளர்ந்து இன்னைக்கு ஒரு மகா பாபிலோன், அதாவது வான பரியந்தம் இவங்களுடைய பாவம் எட்டக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நிச்சயம் அழிவு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிழினால் பூமி பிரகாசமாயிற்று. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடமாயிற்று. சகலவித அசுத்தம் அருவருப்பு எல்லாம் என்னதான் இருக்குதுனாக்கா அங்கதான் இருக்குது. ஆனா இதை நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னாக்க ஏத்துக்க மாட்டாங்க. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது என்ன பண்ணலங்க, அது குணமாகவில்லை. அதனால என்ன பண்ணணும்னாக்க அங்க அந்த அவங்க செய்யக்கூடிய ஒரு பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். 4ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஸோ அவளை விட்டு வெளியே வாருங்கள். இன்னைக்கு நம்ம அநேக சகோதர சகோதரிகள் கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனா எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னாக்க இப்போ வரைக்கும் ஏத்துக்கல. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா இந்த மதம் இந்த ஒரு பில்லர், அதாவது எலிமெண்ட்ஸ்ல, அதாவது சாத்தானுடைய டூல்ல ஒன்னா இருக்குது. இது என்ன ஆகும்னாக்க நிச்சயமாக இந்த அமைப்பு அழியும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அது என்ன டைம்ல அழியும் அப்படின்னாக்க மகா உபத்திரவ காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடா உலக மக்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதாவது 1-2 நாடு தப்பிச்சுக்குவோம் அப்படின்லாம் இல்லை, எல்லா நாடும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஒரு உபத்திரவ காலகட்டத்துக்குள்ளார போயே தீரும் அப்படிங்கிறது தான் வசனம். இது வரைக்கும் நடந்த யுத்தங்கள்லாம் எப்படின்னாக்கா, முதலாம் உலக போர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5-10 நாடு இங்கே சண்டை போடும், இங்கே ஒரு 10 நாடு, அதாவது ஆப்போசிட்ல அடிச்சுக்கும். ஆனா இந்த ஒரு உபத்திரவ காலப்பகுதியில போர் எப்படிதான் நடக்கும் அப்படின்னாக்க, ஒரு பக்கம் ஒரே நேஷன், இன்னொரு பக்கம் 195 நாடுகள். இந்த மாதிரிதான் 3ஆம் உலக யுத்தம் நடக்கும். அதுல ஜெயிக்க போது யாரு அப்படின்னாக்க அந்த ஒரே நேஷன் தாங்க. என்ன நேஷன்? இஸ்ரேல். இந்த ஒரு காலப்பகுதி ரொம்ப கஷ்டமான காலப்பகுதியா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம போர், இந்தியாவுக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் ஒரு மாசம் நடந்தாலே 10 வருஷம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பின்னாடி போயிடுவோம். அவ்வளோ செலவாகும். போர்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலைகள்
நடக்கும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அந்த ஒரு காலகட்ட பகுதியில் மக்கள்லாம் போய் தங்களுடைய தெய்வங்கள் கிட்ட போய் ஜெபம் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். அதாவது 2 சிலைகள் இருக்கும், மக்கள் போய் ஜெபம் பண்றாங்க, கடவுளே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏதாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சிலை அப்படியே இருக்கும். நாங்க இவ்வளோ கத்துறோமே கேட்கலையா அப்படின்னு கேட்டா அப்படியே என்னதான் பண்ணணும்னாக்க அது அப்படியே தான் இருக்கும். கத்தி கத்தி என்னதான் ஆகும்னாக்க யாருமே நம்மளை காப்பாற்ற முடியல, இது ஒரு தெய்வமே இல்லை, சீ போ அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி போடுவாங்கன்னு வசனம் சொல்லியிருக்கு. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் சிறுவங்களை மூடிய வெள்ளி தட்டுகளையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை அபரங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து போட்டு அதை சீப்போ என்பாய். சீப்போ அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா, இவ்வளவு காலம் நாம நம்பிக்கிட்டு இருந்தோமே, யாருமே நம்மளை காப்பாற்றலன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன இருக்கும்னாக்க அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அது ஆக்சுவலாக அவங்க திட்டுவாங்க, ஆனால் திட்டுறது கூட என்னதான்னாக்கா அதுக்கு கேட்காது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நடக்கிறப்ப நாம எங்க இருப்போம் அப்படின்னாக்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம சபை கிடையாது அப்படிங்கிறத கூட பார்த்துக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். நாங்கள் இவ்வளோ காலம் ஒரு விஷயத்தை நம்பி இருந்தோம், எங்க பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்ன எல்லா விஷயங்களையும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா எல்லாமே என்னதான் அப்படின்னாக்கா பொய்யா தான் இருக்குது, நாங்க இத்தனை நாள் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 17ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரிகளாகிய வீடுகளை நோக்காமலும் தன் விரைவில் உண்டு பண்ணின தோப்பு உக்கரான்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரை நோக்குவான். அவன் தன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தையை நோக்கி கொண்டு இருக்கும். இந்த யுத்தம் முடிந்த பிறகு ஒட்டுமொத்த உலகமும் என்னதான் பண்ணும் அப்படின்னாக்க உண்மையான தேவன் யார், அதாவது இஸ்ரேல் ஜெயிச்சிரும், உண்மையான தேவன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். அது முதல் வேற எந்த ஒரு ரிலீஜனும் வேற எந்த ஒரு பொய்யான நம்பிக்கைகள் எதுவுமே இந்த பூமியில இருக்காது. ஒட்டுமொத்த உலகமும் கர்த்தரை அறியும் அறிவை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். இது அர்மகதனுடைய முடிவு ஸ்டேஜ்ல அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். அடுத்தது எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம் வாசிச்சிருக்கலாம். அதாவது ஒரு போர் வந்துச்சு அப்படின்னாக்க என்னென்ன பாதிப்புக்குள்ளார போகும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான், நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த நாட்டை விட்டு வெளியே போறேன்னு ஒரு பார்டருக்கு போனா பட்டயத்தால சாவான், இல்ல நான் என் கண்ட்ரிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னாக்க கொள்ளை நோய் என்ன பண்ணுங்க, கொன்றும் அப்படிங்கிறத கூட பார்க்கணும். ஒருவேளை நான் விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னாக்க அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் ஒரு உபத்திரமும் தான் வருது அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். இது எல்லாமே எதுலதான் நடக்குதுன்னா இந்த ஒரு உபத்திரவ காலத்துல நடக்குது அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். இது எல்லாத்திற்கும் முடிவா ஒரு போர் நடக்கும். அதாவது அந்த 3ஆம் உலக போர்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இஸ்ரேல் ஜெயிக்கும். ஆனா இஸ்ரேல் ஜெயிக்கும்னாலும் அவங்க கடைசியில அவங்களும் ஒரு சில பனிஷ்மெண்ட் குள்ளார போவாங்க. ஏன்னா இஸ்ரேலும் நிறைய தவறுகள் செய்திருக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதிகளையும் கூட்டுவேன்னா இன்னைக்கு ஐநால பாய்காட் இஸ்ரேல்னு ஒரு 195 நாடு முடிவு பண்ணிடுச்சுனாக்க ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இந்த ஒரு கடைசி யுத்தத்துல இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம பார்த்திருப்போம்,
கோகு மாகோகு யுத்தம், ரஷ்யா துருக்கி போன்ற நாடுகள்லாம் வந்து என்னன்னாக்கா சண்டை போட வரும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். முடிவுல ஜெயம் பெற்றோம். ஆனாலும் சில பனிஷ்மெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கு இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இதற்கு பிறகு என்ன நடக்கும் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருஷம் வருவார்கள். சோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த டைம்ல என்ன பண்ணிரும்னா, தேவன் யாரு, நம்மளை படைச்சவர் யாரு, நமக்காக தியாகம் செஞ்சவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற கூட பார்க்கிறோம். இது எல்லாம் எதற்குள்ள நடக்கணும்னா, சபை நிறைவடைவதற்கு, சபை நிறைவடைந்த பிற்பாடு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இன்னமும் இந்த உலகம் ஏன் இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்னாக்க, இன்னும் சபை நிறைவடையல. உதாரணத்துக்கு ஒரு 400 பேர் தான் மிச்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,44,000 இருக்கு. அவங்களுக்காக இன்னும் இந்த 4 காற்றுகளையும் வந்து அடிக்காம வச்சிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் இந்த 4 காத்துகள் தான் நாம இப்ப பார்த்த இந்த 4 அமைப்புகள். இப்ப வரைக்கும் இந்த அமைப்பு கொலாப்ஸ் ஆகாம இருக்குனாக்க புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த லக்கம் நிறைவடையும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்று அந்த 4 தூதரையும் நோக்கி, தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் இந்த மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்காம இருக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அந்த லக்கம் என்னைக்கு முடியுதோ அன்னையிலேருந்து இந்த உலகத்துல பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இப்பவே கூட நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதனுடைய எக்ஸ்ட்ரீம்லாம் வந்து யாராலையும் தாங்க முடியாது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஒருவனும் அந்த நாளை சகிக்கவே முடியாது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இதற்கு பின்பு என்ன நடக்கும் பார்க்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுறையில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சமாதானமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளில் நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து கைடன்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கறத ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும். இந்த டைம்ல நாம எங்க இருப்போம்னாக்கா கிறிஸ்துவோட இருப்போம் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். இறுதியா மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனும் உதிக்கும், அதன் சட்டமிக்கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியில் புறப்பட்டு போய் கொளுத்து கன்றுகளை போல வளருவீர்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சி நாம என்ன பண்ணிடுவோம்னாக்க கிறிஸ்துவோடய போயிடுவோம். பிற்பாடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு அவங்களுக்கு என்ன விஷயன்றது 2வதா தான் வந்து உலக மக்களுக்கு நடக்குது அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். அவங்களுக்கு இந்த சத்தியம் அவங்களுக்கும் சென்று சேரும். எப்போனா அவருடைய நீதியான ராஜ்யத்துல சென்று சேரும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். இதுதான் வந்து இந்த அர்மகதோன் யுத்தத்துடைய கிளைமேக்ஸ். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். யாரு கடவுள்ன்ற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிடும். இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம், வெளியரங்கமான ஒரு ராஜ்யம் வந்துடும் அப்படிங்கறத கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
அதாவது ஒட்டுமொத்த மக்களும் இதுக்கப்புறம் என்னதான் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கண்ணீரே இருக்காதுன்ற ஒரு ப்ராமிஸை என்ன பண்றாருன்னா தேவன் தரார் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.